அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் நேரத்தில் உங்கள் மனதில் ஏதாவது ஒரு சுமையோடு இருக்கிறீர்களா? பல நாட்களாக தீர்வு இல்லாமல் பயத்துடனும் கலக்கத்துடனும் இருந்திருக்கலாம். இன்று கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் என் கரங்களில் இருக்கிறது. உன் கண்ணீரை நான் எண்ணி இருக்கிறேன். நீ யாரிடமும் பகிர முடியாமல் துன்பத்தில் இருந்த அந்த நேரங்களிலும் நான் உன் அருகில்தான் இருந்தேன். நீ ஆசைப்பட்டதை அடையாமல் ஏமாற்றத்தில் இருந்தபோதும் நான் உன்னை விட்டுவிடவில்லை. மாறாக இன்னும் அதிகமாக உன்னை நேசித்தேன். உன் சந்திக்கும் பிரச்சனைகள் பலவாக இருக்கலாம். வாழ்க்கை திட்டங்கள் கலைந்து போயிருக்கலாம். ஆனால் என்னை நோக்கிப் பார், நான் உன்னுடன் இருக்கிறேன். பயப்படாதே. உன் பிரச்சனைக்கு இன்று ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது. நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வாக்குத்தத்தங்கள் இப்போது நிறைவேறப் போகிறது. நீ ஒரு போரில் இருக்கிறாய், ஆனால் அந்த போர் உனதல்ல, அது என்னுடையது என்று கர்த்தர் சொல்கிறார். என்னிடம் ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒப்படை. என்மேல் நம்பிக்கையுடன் இரு. நான் உனக்காக போராடுகிறேன். நான் உனக்காக வழி செய்கிறேன். யோபு தனது வாழ்நாளில் கண்ட வேதனையும் இழப்பையும் நீயும் சந்தித்திருக்கலாம். ஆனால் என் கண்களில் நீயும் யோபைப் போல வலிமையானவன். அவன் ரெட்டிப்பான ஆசிர்வாதம் பெற்றான். நீயும் பெறுவாய். நீ இழந்தது மீண்டும் திரும்பும். வெட்கம் மகிமையாக மாறும். நீ என்னிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை என்றாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். உன் ஜெபம் ஒவ்வொன்றும் என் காதில் விழுகிறது. நீ அழைத்தபோது நான் அருகில் வந்தேன், உனக்கு தெரியவில்லை. நீ தோல்வியில் விழுந்தபோதும் நான் உன் பக்கத்தில் நின்றேன். உன் சத்தமில்லாத அழுகையை கேட்டேன். உன் மன பிளவுகளையும் அறிந்தேன். இன்று உன் பிரச்சனைகள் முடிவடைந்து புதியது ஆரம்பமாகிறது. புதிய வாசல்கள் திறக்கப்படுகின்றன. நீ என் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து நடந்தால் நான் உனக்காக போராடுவேன். நீ வெற்றி காண்பாய். அன்பானவனே, அன்பானவளே, நீ ஒவ்வொரு நாளும் என் வார்த்தையை எதிர்பார்த்து வாழ்ந்தால் நான் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வேன். நீ காத்திருந்த நாட்கள் வீணாகவில்லை. இப்போது நான் செய்கிற நாளாக இருக்கிறது. உனக்கு எதிராக எழுந்த சூழ்நிலைகள் முடிவுக்கு வருகின்றன. புதிய சுதந்திரம் உனக்காக வருகிறது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே, என்னை விசுவாசி, என் வார்த்தையை பின்பற்று. உன் கண்களில் கண்ணீர் இருந்தாலும் உன் உள்ளத்தில் என்மேல் விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசமே உன்னை ஜெயத்துக்கு அழைக்கும். நீ உன் பிரச்சனையை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய். நான் அதை எடுத்துக்கொண்டேன். நான் செயல்படுகிறேன். நான் கதவுகளை திறக்கிறேன். நான் உனக்காக போராடுகிறேன். நீ இனி பார்க்கப் போகிறது நீ எதிர்பார்த்ததல்ல, அதற்கும் அதிகமானதாக இருக்கும். நீ தனியாக இல்லை. நீ யாரிடம் போய் அழுகிறாயோ அந்த கண்ணீரெல்லாம் அவரது கண்களில் எண்ணப்பட்டிருக்கிறது. நீ பேசாமல் இருந்த வலிகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நீ அவரை நம்புகிறாயா? உன் விசுவாசம் மூலமே இந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு வருகின்றன. இது உனக்கான நேரம். உன் பிரச்சனைகள் முடிவடைகிறது. உன் வாழ்க்கையில் நான் புதியதை செய்கிறேன். அஞ்சாதே, பரிசுத்தமாயிரு. உன் விடுதலையின் நாள் வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.